சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி இரவு 12:17 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் காலை 8:03 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 8:03 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சஸ்திரஹத மகாலயம் அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன சஸ்திரஹத மகாலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய சதுர்த்தசி நாள், அதாவது 14வது நாளை இப்படி கொடுத்திருப்பார்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயுதத்தால் மரணம் அடைந்தவர்கள் அல்லது விபத்தின் மூலமாக மரணம் அடைந்தவர்கள் அல்லது ஆத்மஹத்யா என்று சொல்லப்படக்கூடிய தற்கொலை செய்து கொண்டு மரணம் அடைந்தவர்கள் சொல்றோம் இல்லையா, ஒரு அகால மரணம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அதாவது குறித்த காலத்திலே அல்லாமல், அதாவது இயற்கைக்கு மாறான முறையிலே எவரவர்கள்லாம் மரணம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய நாட்களாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது என்ன சார், எங்க வீட்டுல அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைன்னு சொன்னா கூட எப்படியோ ஏதோ ஒரு தலைமுறையிலே ஏதோ ஒரு நிகழ்வு என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்துதான் இருக்கும். அதனால இந்த நாள்லயும் அவசியம் வழிபாடு மேற்கொள்ளணுங்கிறதுக்காக சொல்றோம். ஜாதகத்துல இருந்து சொல்லுவா தெரியுமா, பித்ரு தோஷம்ங்கிறது இருக்கு, பித்ரு சாபம்ங்கிறது இருக்கு. உங்க தலைமுறையில யாரோ ஒரு பெண்மணி இப்படி இறந்து விட்டாள், அல்லது யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கிணத்துல கூச்சி இறந்து போயிட்டா, அல்லது நதியில மூழ்கி இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா தெரியுமா. இந்த மாதிரி இயற்கைக்கு மாறான முறையிலே ஒரு விபத்தின் மூலமாக மரணம் அடைந்திருந்தாலும் சரி, அல்லது சூசைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தற்கொலை செய்து கொண்டு இறந்திருந்தாலும் சரி, அவர்களை நினைத்து இந்த நாளிலே வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக இந்த நாளானது ஒரு மாத சிவராத்திரி நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் இரவு பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டியது. இது போக இந்த நாளானது காத்யாயனி ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த காத்யாயனி தேவியினுடைய பிறந்த நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இது போக இதுல முக்கியமான ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை. இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய முதல் சனிக்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது. பெருமாளை நினைத்து விரதம் இருப்பவர்கள் இந்த நாளினை அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:03 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:11 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:22 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:01 முதல் பகல் 10:32 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:32 முதல் 3:02 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:01 முதல் 7:31 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா இந்த புரட்டாசி சனிக்கிழமை பற்றித்தான். இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே இந்த நாராயணா கோபாலா அப்படிங்கிற ஒரு குரலானது நம்முடைய காதுகளிலே ஒலிக்க வேண்டும். இந்த நாராயணா கோபாலா அப்படிங்கிறத கொஞ்சம் கிண்டலாவே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா.
அதாவது ஒரு வீட்டுல போய் நம்ம பிக்ஷை கேட்கிறோம், பிக்ஷை அரிசி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா பௌதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கிற மாதிரி இன்றைய தேதியில என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புரட்டாசி மாத சனிக்கிழமை நாளிலே ஒவ்வொரு இல்லமாக சென்று நாராயணா கோபாலா நாராயணா கோபாலான்னு சொல்லுவா. ஒரு சொம்பு எடுத்துட்டு போயிட்டு அந்த சொம்பு பித்தளை பாத்திரமாக இருக்கலாம் அல்லது பித்தளை சொம்பாக கூட இருக்கலாம். அதுல கொண்டு வந்து அந்த வீட்டில இருந்து அரிசியை கொண்டு வந்து போடுவார்கள். அந்த அரிசியெல்லாம் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த அரிசியினை இடித்து மாவாக்கி அதிலே மாவிளக்கு மாவு போட்டு பெருமாளை வழிபடுவது என்பது கிராமப்புறங்களிலே பழக்கத்திலே இருக்கிறது. இந்த நாராயணா கோபாலா அப்படிங்கிறது ஒரு கிண்டலாக பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை நாள் என்பது முன்னோர்களுக்கு மிகவும் விசேஷம் அப்படிங்கிறத சொல்லி இருக்கோம். இந்த மகாலயபக்ஷம் என்னதான் முடிவடைந்து விட்டாலும் சரி, இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடுதுன்னே கூட வச்சுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு புரட்டாசியில இன்னும் 2-3 சனிக்கிழமை எல்லாம் வந்துட்டுதான் இருக்கும். மொத்தம் 4 சனிக்கிழமை புரட்டாசி மாசத்துல வருதுன்னு சொன்னா கூட நம்ம வீட்டுல இந்த நாராயணா கோபாலா அல்லது மகாவிஷ்ணுவினுடைய அந்த நாமமானது ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் இன்றைய தினமே, அதாவது நாளன்னைக்கு நமக்கு மகாலயபக்ஷங்கிறது முடிஞ்சிருதுன்னா கூட அவர்கள் உடனடியாக கிளம்பி விடுவது இல்லை. அவர்கள் எப்பொழுது கிளம்பி அவர்கள் மறுபடியும் பித்ருலோகத்திற்கு செல்கிறார்கள் சொல்லி பார்த்தா அந்த தீபாவளி நாள் அன்றுதான். அந்த தீபாவளி நாள் அன்னைக்குதான் அவங்க கிளம்பி போராளாம். அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற விதமாகத்தான் நாம் அந்த வான வேடிக்கைகளை செய்கிறோம், மத்தாப்புகளை எல்லாம் கொளுத்தி காமிச்சுட்டு இருக்கோம். அதுவரை அவர்கள் இங்கேயே தான் இருப்பார்கள். நம்ம இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே. ஏர்போர்ட்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க அவர்களுக்கான விமானம் வருவதற்காக கூட வச்சுக்கலாம். இப்ப நம்மளே ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறோம்னு சொல்ல என்ன பண்ணுவோம், 2 hours முன்னாடியே போய் செக்இன் எல்லாம் பண்ணி உட்காந்துக்கிறோம் இல்லையா? இந்த 2 hours கழிஞ்சு தானே ஃபிளைட்டுங்கிறது கிளம்புறது. அவர்களை பொறுத்தவரை 2 hoursங்கிறது 1 மாசம் தானே. நமக்கெல்லாம் இதை ஒரு 24 hours அப்படின்னு வர்றது அவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் என்பது நமக்கெல்லாம் 1 வருட காலமாக இருக்கிறது. ஆக அவர்களை பொறுத்தவரை 1 மாத காலம் என்பது சரியாக 2 மணி நேரம் தான். அவர்களுக்கான அந்த புஷ்பக விமானம் அவர்களை அழைத்து போகணும்னு சொன்னா இந்த மாதம் முழுக்க, அதாவது வருகின்ற தீபாவளி நாள் வரைக்குமே இவர்கள் அந்த ஏர்போர்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஆக இவர்கள் இருக்கின்ற நேரத்திலேயே இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாளிலே நம் வீட்டிலே நாராயணா கோபாலா என்கின்ற அந்த பெருமாளினுடைய திருநாமமானது உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சார், இதுக்கும் புரட்டாசி சனிக்கிழமைக்கும் முன்னோர்களுக்கு என்ன சார் சம்பந்தம் சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியே சொல்றேன். இன்னைக்கே பார்த்தோம்னா சஸ்திரஹத மகாலயம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. சஸ்திரஹத மகாலயம்னா என்னங்கிறதையும் பார்த்தோம். ஒரு அகால மரணம் அடைந்தவர்கள், ஒரு விபத்தின் மூலமாக மரணம் அடைந்தவர்கள், அல்லது ஒரு சூசைட் பண்ணிண்டவா, அல்லது ஆயுதத்தால் மரணம், கொலை செய்யப்பட்டவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட இவர்கள் அனைவருக்குமே எப்படி தெரியுமா கர்மா பண்ணும்போது பண்ணியிருப்பா, நாராயண பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். இது போன்று எதிர்பாராத விதமாக இயற்கைக்கு மாறாக மரணம் அடைந்தவர்கள் அத்தனை பேருக்குமே நாராயண பலி அப்படிங்கிற ஒரு கர்மாவினை செய்திருப்பார்கள். இந்த நாராயண பலியின் போது பார்த்தோம்னா அவர்கள் வளர்பிறையிலே இருந்திருந்தால் கேசவாதீனாம் என்று சொல்லி கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரம, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா வரையில் இந்த 12 நாராயண ஸ்வரூபங்களை ஆவாகனம் செய்து அவர்களுக்குரிய பிரீத்திகளை செய்திருப்பார்கள். தேய்விரையிலே இறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா சங்கர்ஷண ஆதீனாம்னு சொல்லுவா. சங்கர்ஷணா, வாசுதேவா, பிரத்யும்னா, அனிருத்தா, புருஷோத்தமா, அதோக்ஷஜா, நாரசிம்மா, அச்சுதா, ஜனார்தனா, உபேந்திரா, ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா என்று சொல்லி அந்த 12 பேர்களை, அந்த 12 நாராயண ஸ்வரூபர்களை ஆவாகனம் செய்து அவர்களுக்குரிய பிரீத்தியினை செய்திருப்பார்கள். இப்படி இயற்கைக்கு மாறாக இறந்தவர்கள் அத்தனை பேருக்குமே நாராயணனின் மூலமாகத்தான் மோட்ச பிராப்தி என்பது கிடைக்க வேண்டும். அவர்களுடைய ஆன்மாவானது இந்த உலகத்திலேயே அலைந்து கொண்டிருக்காமல் அவர்கள் நல்லபடியாக விஷ்ணுலோகம் சென்று சேர வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து செய்யப்படுவதுதான் இந்த நாராயண பலி என்கின்ற கர்மா. ஆக இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய சனிக்கிழமை நாளிலே, சனி என்பவரைத்தான் ஆயுஷ்காரகன் அப்படின்னு சொல்றோம். யமதர்மராஜனுடைய சகோதரனாகவே சனியானவர் பார்க்கப்படுகிறார். நீலாஞ்சன சபாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம்னு சொல்லுவா. யமனுடைய அக்ரஜன், யமனுடைய சகோதரன் தான் இந்த சனி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம். இப்படி இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாளுக்கும் பெருமாளுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறதோ அதே அளவிற்கு நம்முடைய முன்னோர்களுக்கான மோட்ச பிராப்திக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக புரட்டாசி சனிக்கிழமை நாளிலே நாராயணா கோபாலா என்கின்ற அந்த மந்திரத்தை அவசியம் உச்சரிக்க வேண்டியது. நம்ம வீடு வீடா போய் நம்ம அந்த பிக்ஷா அரிசி வாங்கிட்டு வரலன்னா கூட நம்ம வீட்டிலேயே இருக்கும் பொழுது கூட
குறைந்தபட்சமாக ஒரு 12 முறையாவது இந்த நாராயணா கோபாலா என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது. இப்படி நாம் உச்சரித்துக் கொண்டிருப்பதன் மூலமாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாளிலே நாராயணனுடைய நாமத்தை நாம் வீட்டிலே உச்சரிப்பதன் மூலமாக நம் வீட்டிலே அதான் மரணம் அடைந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் இருந்தால் நிச்சயமாக அது சாந்தி அடைந்து விடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அத்தனை மகத்துவம் வாய்ந்த திருநாமம் தான் இந்த நாராயணா கோபாலா என்கின்ற அந்த மிகச்சிறந்த மந்திரம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.